General English Model Test Part 2 வீடியோ பார்க்குறோம். Part 1 வீடியோ 20 questionஸோட ஆன்சர் questions பார்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டினியூ பண்ணுறோம். 21st question. With a green world they live in unclear rills that for themselves a cooling covered make. Alliterated word கேட்டிருக்காங்க. Simple. First letter எது ஈக்குவலாக இருக்கோ அது alliterated. Cooling covered ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதான் alliterated. ஆன்சர் உங்களுக்கு cross check பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்சர் ரிவீல் பண்ணுறேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு alliterated வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் சேமாக இருக்கணும். அது alliterated வேர்ட். 22nd. River, river, little river, bright you sparkle on your way, or the yellow pebbles dancing, through the flowers and foliage glancing, like a child at play. Identify the figure of speech. Yellow pebbles அப்படிங்கிறதும் ஒரு figure of speechல வரும். Little river அப்படிங்கிறது epithet. அது ஆப்ஷனில் இல்லை. இந்த மாதிரி கொஷின் எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிமிலி இருக்கா, இந்த கொடுத்துருக்க லைன்ஸில் எங்காச்சும் சிமிலி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரைமிங் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரைமிங்காக வருது, ஆனால் இது ரைமிங் சொல்ல மாட்டோம், ரிப்பிட்டேஷன் சொல்லுவோம். ரிப்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிவர் ரிவர் ரிவர்னு திருப்பி திருப்பி வந்தால் ரிப்பிட்டேஷன் சொல்லலாம். மெட்டஃபர் இருக்கான்னு பார்க்கணும். லைக் ஆஸ் மறைஞ்சு வந்திருக்கான்னு பார்க்கணும். இங்கே நமக்கு வந்து லைக் அப்படிங்கிறது டேரெக்டாக வந்துருச்சு. சிமிலி தானா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சதில் என்ன சொன்னேன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆப்ஷன் பார்க்கணும். மெட்டஃபர் இருக்கா பார்க்கணும், ரைமிங் இருக்கா பார்க்கணும், சிமிலி அந்த மாதிரி ஒரு லைனாக பார்க்கணும். எல்லோ பெபிள்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். இது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். புக் பேக் கொஷின் இது, ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லிடுங்க. லிட்டில் ரிவருங்கிறது நமக்கு எபித்தட். ஏன்னா ரிவரை வந்து லிட்டில் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்ம எபித்தட்டாக இதை எடுத்துக்கலாம். இங்கே நமக்கு லைக் அப்படிங்கிறது டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது வந்து சிமிலி. விச் ஒன் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஸ் மெட்டஃபர்? கொடுத்துருக்கிறதுல எது மெட்டஃபர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டஃபர்னால் என்ன? நமக்கு லைக் ஆஸ் இன்டேரக்டாக வரணுமா? இங்கெங்கே இன்டேரக்டாக வந்திருக்கு? லைக்கு டேரெக்டாக வந்துருச்சு, ஆஸு டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு வார்த்தையாக படித்து மண்டையை பிச்சுக்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு மெட்டஃபர்னால் என்ன? லைக் ஆஸு மறைஞ்சு வரணும். எங்கேயாச்சும் மறைஞ்சு இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டில் லைக் இருக்குது, அப்போ சிமிலி. லைக் இருக்குது, சிமிலி. அடுத்ததில் ஒன்றுமே இல்லை, இது இருக்கட்டும். அடுத்ததில் ஆஸ் வந்துருச்சு, அப்போ இது சிமிலி. மிச்சம் என்ன இருக்குது? ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம். செக் பண்ணிடலாமா? வேர்ட்ஸ் ஆர் பேர்ல்ஸ் ஆஸ் விஸ்டம். சிம்பிளுங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணவே கூடாது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்த உடனே பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பயமாக இருக்குங்கிறாங்க, பயப்பட ஒன்றுமே இல்லை. என்ன கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 24th question. And though his effort never slack, and though his twist and twirl and tack. எங்கே கேட்ட மாதிரி இருக்கா? ட்விஸ்ட்டு, ட்விர்லு, டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங் வரும். அண்டுங்கிறது என்ன நமக்கு? அனஃபோராவா? அடுத்தடுத்த லைனில் ஃபஸ்ட் வேர்ட் சேமாக இருக்குது, அனஃபோரா. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரைமிங் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸ்லாக்கு, டேக்கு அப்படிங்கிற வேர்டு தான் நமக்கு என்னவா இருக்குது? ரைமிங்காக இருக்கா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதான் நமக்கு ரைமிங்காக இருக்குது. 25th. Are fed by peaceful harvest by war's long winter starved. இந்த வார்த்தையை பார்த்த உடனே ஆன்சர் போட்டுடலாம். புக் பேக், இம்பார்ட்டன்ட் கொஷின். வின்டர் ஸ்டார்வ்டு. இது வந்து ஒரு எபித்தட். எபித்தட் வந்து என்னன்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னா அது என்ன டிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த வார்த்தை வந்து பக்கத்திலேயே இருக்கும். அப்படி இருந்தால் தான் அது என்னது? எபித்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது நமக்கு எபித்தட். வின்டர் ஸ்டார்வ்டு அப்படிங்கிறது எபித்தட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்ஷனில் எபித்தட் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? அப்போ வின்டர் ஸ்டார்வுங்கிறது என்ன நமக்கு? டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். இது பெருசாக இருக்குது, படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வின்டர் ஸ்டார்வுங்கிறது எபித்தட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால், எபித்தட்டுங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் அவங்க வைக்க போகிறாங்க. இன்னொரு ஆப்ஷனில் வந்து ஒன்று டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், இன்னொட்டில் எபித்தட். இப்படி கொடுக்க மாட்டாங்க, இப்படி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு ஒரே ஒரு எபித்தட் தான் ஆப்ஷனில் இருக்க போகுது. சரிங்களா? வின்டர் ஸ்டார்வுங்க நமக்கு என்ன? டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே, த ஹவுஸ் சீம்ஸ் டு பி பிட் பிரைட்டர். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். நாடியா புஷ் எழுதுனா ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட்லேருந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. என்ன பண்ணுறாங்க? நம்ம ஆத்தர், நம்ம பொயட்டஸ் வந்து டெய்லி அந்த வீட்டு வழியாக போகிறாங்க. அந்த வீடு நாளுக்கு நாள் என்ன ஆகுதான்? பிரைட் ஆகிட்டே போகிற மாதிரி இருக்கான். அப்போ ஐங்கிறது யாரை சொல்கிறாங்க? பொயட்டை சொல்கிறாங்க. நமக்கு ஆன்சர் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணணுங்கிறக்காக தான் எரேஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். பொயட்டை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் தினந்தோறும் இந்த வீட்டு வழியாக போகிறேன், வீடு நாளுக்கு நாள் என்ன ஆகுது? பிரைட் ஆகிட்டே போகுது. ஸ்ட்ராங் இஸ் ஷீ இன் ஹர் ஃபெய்த் அண்ட் பிலீஃப், பர்சிஸ்டன்ஸ் இஸ் த கீ டு எவ்ரி திங். ராக்கி நாராயணி ஷிர்கி எழுதுன ஐ ஆம் எவ்ரி விமன். ஸோ இங்கே ஷீங்கிறத யாரை சொல்கிறாங்க? நாங்கள் ரொம்ப தைரியங்க, எங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்குது, நாங்கள் ரொம்ப பலசாலி.
எங்ககிட்ட வந்து சக்ஸஸுக்கான வழி இருக்குது, பர்சிஸ்டன்ஸுங்கிறது தான் கீ ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்கிறாங்க? டுடேஸ் விமன், இன்றைய பெண்கள் ரொம்ப வலிமையானவர்கள், எல்லாத்துக்குமான கீ பர்சிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீ ரெஃபர்ஸ் டு டுடேஸ் விமன். ஷீ ரெஃபர்ஸ் டு டுடேஸ் விமன். Next question. And all I ask is a merry yarn for a laughing fellow rover. Bring out the meaning of the word rover. ரோவர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ரோவர்னா என்ன? ஸோ வேண்டரிங், வேண்டரிங்னா என்ன? அங்கும் இங்கும் அலையிறது. அப்போ வேண்டரிங் தான் ரோவரோட ஆப்ஷன். செக் பண்ணிடலாமா? வேண்டரிங். Let us learn to walk with a smile and a song, no matter if things do something go wrong. What does the poet expect everyone to learn? Let us learn to walk with a smile and song. என்ன சொல்கிறாங்க? சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே பாடிட்டு நடந்து போகலாம், எதுவுமே தப்பாக போகாது. தப்பாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை. நோ மேட்டர் ஆஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். எப்போயாச்சும் ஏதாவது விஷயம் தப்பாக போனாலும் தப்பு இல்லை, நம்ம சிரிச்சுக்கிட்டே நடக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க? சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்களா? டு பி ஆல்வேஸ் சியர்ஃபுல், ஹாப்பியாக இருக்கணும். What kind of creatures does this planet Earth also belong to? எந்த மாதிரியான கிரியேச்சருக்கும் இந்த பிளானட் பிலாங் ஆகுது? ரொம்ப டைனியஸ்டாக, ரொம்ப சின்னதாக, குட்டியாக இருக்கிற ஒரு க்ரீச்சருக்கும் இந்த பிளானட்டு சொந்தமாகுது. ஆப்ஷன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். The poet earns to go by a dash to the lonely sea. பொயட் வந்து ஆசைப்படுறாரு தனியாக இருக்க கடலுக்கு. எதில் போகணுன்னு போயிட்டு ஆசைப்படுறாரு? ஒரு பெரிய ஷிப்பில், டால் ஷிப். சீ ஃபீவரில் வருமா? ஒரு பெரிய டால் ஷிப்பில் நான் வந்து தனியாக போகணும் அப்படின்னு போயட் வந்து ஆசைப்படுறாரு. சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்டு. சின்ன குழந்தைகிட்ட ஜென்ட்லியாக பேசணும். இட்ஸ் லவ் பி ஷோர் டு கெயின். அதோட அன்பு அப்போ தான் நம்ம பெற முடியும். These lines are from David Bates' poem. அவங்களே கொடுத்துட்டாங்க டேவிட் பேட்ஸ்னு. அப்போ இது எதில் வரும்? யுவர் ஸ்பேஸா? டேவிட் பேட்ஸ் எழுதின போயம் என்ன? யுவர் ஸ்பேஸ். அதில் வர லைன் தான் நம்ம கொடுத்துருக்க லைன். ஸ்பீக் ஜென்ட்லி டு த லிட்டில் சைல்ட், இட்ஸ் லவ் பி ஷோர் டு கெயின். சின்ன சின்ன குழந்தைங்க கிட்ட ஹார்ஷாக பேசி பயமுறுத்தி வளர்த்தாதீங்க, அன்பாக பேசுங்க. அப்போ தான் அது என்ன ஆகும்? அன்போட வளரும். 33. Our love is everlasting. I just wanted you to know that you're my special hero. Special hero கொடுத்துட்டாங்க. And I wanted to tell you so. ஸ்பெஷல் ஹீரோ அப்படிங்கிற வார்த்தையே அங்கே வந்துருச்சு. அப்போ இது எந்த போயம் வந்து எடுத்திருப்பாங்க? ஸ்பெஷல் ஹீரோ. 34. She is a lioness. Don't mess with her. She will not spare you if you are a prankster. இது நமக்கு ராக்கி நரியானி ஷிர்கி. I am every woman. இதெல்லாம் ஈஸிங்க. போயம் லைன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் மேட்ச் த போம். ஈஸி, மேட்ச் பண்ணிடலாமா? நோ மென் ஆர் ஃபாரின். ஜேம்ஸ் ஃபால்கோனர் கிர்கப். ஐ ஆம் எவ்ரி விமன், ராக்கி நரியானி ஷிர்கி. த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் இஸ் ரடியார்ட் கிளிப்பிங். த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் இஸ் நாடியா புஷ். என்ன வருது? 3, 4, 1, 2 வருதா? 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. ஓகே, கரெக்டா? ரடியார்ட் கிப்ளிங் தான் த சீக்ரெட் ஆஃப் த மிஷன். The House on Elm Street, Nadia Bush. No Men of Foreign, James Harold Falconer Kirkup. Full name important படிச்சுக்கோங்க. ஜேம்ஸ் ஹரோல்டு வரும். ஹரோல்ட் ஃபால்கோனர் கிர்கப். தென் ஐ எம் எவ்ரி விமன், அது ஃபுல் நேம் கரெக்டு. நாடியா புஷ்ங்கிறது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 36. That's one small step for a man, one giant leap for mankind. யார் சொன்ன வார்த்தை? நெயில் ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருப்பாரா? ஒரு மனுஷனுக்கு அது ஒரு ஸ்டெப்பு தான், ஆனால் அது அவனோட மேன் கைண்டுக்கு ஒரு பெரிய ஜெயிண்ட் லீப். அவன் தலைமுறையாக அவன் பெருசாக சாதிச்சிட்டான் அப்படிங்கிறது. சின்ன அடிதான்ப்பா, ஆனால் அந்த அடி எங்கே வச்சாங்க? மூணில் கொண்டு போய் வச்சாங்களா? 2 பேர் போயிருப்பாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணிடுவார்? பயந்துருவாரா? அவருக்கு பேர் தெரியுமா? தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பயந்துக்கிட்டு அவர் கால் வைக்க மாட்டார். போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நிலவில் வந்து காலை வைக்கணும். வச்சா என்ன ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு பயந்துக்குவார். ஸோ நெயில் ஆம்ஸ்ட்ராங் செகண்ட் பர்சனாக போயிருப்பார். டக்குன்னு காலை வச்சிருவார். சின்ன ஒரு அடி தான், ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஜெயின் லீப் ஃபார் மேன்கைண்ட். மனித பிறப்புக்கே அது பெரிய ஒரு அடியாக வந்து இருந்துக்கா, காலடியாக அது அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெயில் ஆம்ஸ்ட்ராங் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் எங்கே பிறந்தாரு? ஸ்ட்ராஃபோர்ட் அப்பான் ஈவனில் பிறந்திருக்காரு. த ஃப்ரேஸ் ரிட்டன் பை த ஃப்ரெஞ்ச் மாஸ்டர் ஆன் த பிளாக் போர்டு. பார்த்து தெரிஞ்சிச்சா? பிளாக் லெட்டரில் நமக்கு பிளாக் போர்டில் ஃப்ரெஞ்ச் மாஸ்டர் ஒருத்தர் எழுதியிருக்காரு. அப்போ என்ன? லாஸ்ட் லெசனு, கடைசி ஃப்ரெஞ்சு லெசன் அதுதான்.
அதுக்கடுத்து அவங்க ஜெர்மன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ லாஸ்ட் லெசன்ங்கிறதுல நமக்கு போர்டில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருப்பார் அவர்? லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதியிருப்பார். அப்போ விவ்லா, இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, விவேலா ஃப்ரான்ஸுங்கிறது லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற வேர்டு அவர் போர்டில் அழகாக எழுதியிருப்பார். அது அவரோட கடைசி லெசன். When Peter thrust his finger into a tiny hole, பீட்டர் என்ன பண்ணுறாரு? அந்த குட்டி விரலை வச்சு அந்த ஓட்டையை அடைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுது? டக்குன்னு தண்ணி வர்றது வந்து ஸ்டாப் ஆகுதா? ஃப்ளோயிங் ஆஃப் த வாட்டர் ஸ்டாப்டு. தண்ணி வந்தால் அவங்க நகரம் என்ன ஆகும்? மூழ்கி போயிடும். அதனால் கையை வச்சு அடைச்சி அப்படி தடுத்துடுறாரு. ஹூ இஸ் ஷெர்லாக் ஹோம்ஸ்? நமக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் யார்? ஃபிக்ஷன் எழுதுறாரா ஷெர்லாக் ஹோம்ஸ்? நமக்கு ஒரு டிடெக்டிவ் அவர். டிடெக்டிவ். இது என்ன? நெக்ஸ்ட், ரீட் த ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி. வாட் டஸ் இட் ட்ரை டு ப்ரூவ் ஹியர்? If any of you fellows think there is anything coming to you from me, come and take it. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கவனமாக படிங்க. இது இங்கே என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இஃப் எனி ஆஃப் யூ ஃபெல்லோஸ் திங்க், நீங்கள் ஏதாவது ஃபெல்லோஸ் நீங்களாம் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா, there is anything coming to you from me, என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா வாங்க என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. A brave fears no happy, a brave fears no evil, a calmness brings a victory, a fearless innocent வெயின். கரெக்டாக படித்து பார்க்கணும். நமக்கு என்ன ஆன்சர் வருது? பிரேவ் ஃபியர்ஸ் நோ எவில். தைரியமாக இருந்தால் நமக்கு எந்த தீங்கும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எதாவது ஃபெல்லோஸ்னால் என்ன? அவங்க கீழே இருக்க அவங்க ஆட்கள், சுற்றி இருக்க ஆட்கள். நீங்கள் ஃபெல்லோஸ் ஏதாவது திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க, என்கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க தைரியமாக சொல்கிறாங்க. ஃபியர்ஸ், அ பிரேவ் ஃபியர்ஸ் நோ எவில் அப்படிங்கிறத கரெக்ட். ஐசாக் நியூட்டன் டைட் அட் த ஏஜ் ஆஃப், எவ்வளோ வயசில் இறந்துருப்பார்? 85 வயசில் அவர் வந்து இறந்துருப்பார். நெக்ஸ்ட் கொஷின், த ஆத்தர் ஸ்பீக்ஸ் அபவுட் த ரிவர். எந்த ரிவர் பற்றி ஆத்தர் பேசிகிட்டு இருக்காரு? கேஞ்சஸ் ரிவரில் உட்காந்து கிட்டாரில் வாசிச்சுட்டு இருப்பார் அழகா. அப்போ வந்து கேஞ்சஸ் ரிவரில் உட்காந்துட்டவர் மை ரெமன்சன்ஸ் அப்படிங்கிற போயமில் நமக்கு யார் வராங்க? தாகூர் வராரா? ரெமன்சன்ஸ், என்னுடைய நினைவுகள் அப்படிங்கிறதுல தாகூர் நமக்கு கேஞ்சஸில் உட்காந்துட்டு தான் பேசிகிட்டு இருப்பார். நெக்ஸ்ட், ரஸ்கின் பாண்ட் வாஸ் அவார்டட். அவர் என்ன அவார்டு வாங்கியிருக்காரு? பத்மபூஷன், புலிட்சர் அவார்ட், சாகித்ய அகாதமி, பத்ம விபூஷன். ரஸ்கின் பாண்ட் நமக்கு வந்து பத்ம விபூஷன் வாங்கியிருப்பாரா? சாகித்ய அகாடமியா? ஸோ ரஸ்கின் பாண்ட் நமக்கு சாகித்ய அகாதமி அவார்ட் ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் இந்தியன் லிட்ரேச்சர். இந்தியன் லிட்ரேச்சருக்காக அவர் நமக்கு சாகித்ய அகாதமி வாங்கியிருக்காரு. நம்ம இந்திய அரசு அவருக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நோஸ் ஜுவல், அ டைமண்ட் ஜுவல் பிலாங் டு. ஆக்சுவலி அந்த டைமண்ட் ஜுவல் பிலாங்ஸ் டு யாரு? மீனாட்சி அம்மாளா? மீனாட்சி அம்மாள் டாட்டரா? செக் வச்சிருக்காங்க, நல்லா யோசிச்சு போடணும். அந்த வைர ஜுவல், அந்த டைமண்ட் ஜுவல் யாருக்கு சொந்தமானது? மீனாட்சி அம்மாவோட டாட்டருக்கு சொந்தமானது. கொஷினில் செக் இருக்குது, நல்லா யோசிச்சு போடணும். மீனாட்சி அம்மாள் தான் காணோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லுவா. பட் அந்த ஜுவல் யாருக்கு சொந்தமானது? அவங்க பொண்ணோட ஜுவல். அவங்க அப்பா, இவங்க ஹஸ்பண்ட் வந்து அம்மா, மீனாட்சி அம்மாள் ஹஸ்பண்ட் வந்து கேட்கும்போது சொல்லிடுவாங்க, பாத்ரூமில் கழட்டி வச்ச ஞாபகம், அதை காணோம், வேலைக்காரி குப்பாரி தான் வந்து தூக்கிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த டைமண்ட் ஜுவல் யார்கிட்ட இருக்கும்? ராமையாவோட பொண்டாட்டிக்கிட்ட இருக்கும். ராமையா பொண்டாட்டிக்கிட்ட எப்படி வந்துச்சு? குருவி கொடுத்துருக்குமா? கதை தெரியுமா? ஓகே. 46 on 4 July 1943 dash took leadership of the INA. ஐஎன்ஏக்கு 1943 சார்ஜ் எடுத்தவங்க யாரு? ஒரே தான், ராஜ்பிஹாரி நேரு பட்டேல். ஒரே அடிச்சிட வேண்டியதான். சுபாஷ் சந்திர போஸ் தான் நமக்கு வந்து சார்ஜ் எடுத்திருப்பாரு ஐஎன்ஏல. Dash was the first deaf blind person to earn a bachelor's of arts degree. first bachelor's of arts degree வாங்கின deaf and blind, கண்ணும் தெரியவில்லை காதும் கேட்கவில்லை, ஆனாலும் டிகிரி வாங்கியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னா நமக்கு தெரியும், ஹெலன் கெல்லர் தான் டிகிரி வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட், கல்பனா சாவ்லா வாஸ் போஸ்ட்மஸ்லி அவார்டட். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க? காங்கிரஸ்னல் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. காங்கிரஸ்னல் ஸ்பேஸ் மெடல் அவார்டு அப்படிங்கிறது கல்பனா சாவ்லா அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க. அடுத்து 49, த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் இஸ் ரிட்டன் பை. குருவி வந்துட்டாலே யார் வந்துடுவாங்க? சலீம் அலி. த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் வாஸ் ரிட்டன் பை சலீம் அலி. இதெல்லாமே பயோகிராஃபி கொஷின்ஸ். நோட் பண்ணிங்களா எத்தனை கொஷின் பயோகிராஃபிஸ்லேருந்து வந்திருக்குன்னு? நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, ரீட் பண்ண போகிறோம். அண்ட் கொஷின்ஸ் இருக்குது, ஆன்சர் பண்ண போகிறோம். Man has through the ages sought in vain for an imaginary elixir of life. எலிக்சர்னா நமக்கு அமிர்தம். ஓகே, இந்த நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ரிமைனிங், the meaning of the word elixirனா என்ன? அமிர்தம். என்ன நடந்தாலும் அதை சரி செய்யும். A substance believed to cure all ills. The true elixir life என்ன? பிளெயின் வாட்டர், காம்னஸ், லைஸ் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு லிக்விடு, அது ஒரு பிளெயின் வாட்டர். அப்போ ஆல் ஆஃப் த எபவ்.
க்ராஸ் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னேன், எதுவாக இருந்தாலும் கியூர் பண்ணும் அண்ட் எல்லாத்துமே நம்ம கையில் இருக்குது, அது ஒரு சாதாரண தண்ணி ஆனால் எல்லாத்தையுமே குணப்படுத்தும். த ரிவர் நைல், எங்கே இருக்குது ரிவர் நைல் நமக்கு? ஈஜிப்டில் இருக்கா? ஈஜிப்டில் ரிவர் நைல் நமக்கு இருக்குது. த ரிவர் நைல் ஃப்ளோஸ் டவுன் டு த மெடிடேரியன் சி a couple of thousand of இல்லை thousands of miles அவேவா? couple of thousands of miles away, அவ்வளோ தூரத்தில் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு மெடிடேரியன் சீல. த பேசேஜ் இஸ் அபவுட், பேசேஜ் எதை பற்றி பேசியிருக்காங்க? த ரியல் எலிக்சர், நம்ம வாழ்க்கையோட உண்மையான அமிர்தம் தண்ணி தான் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆப்ஷன் டி, த ரியல் எலிக்சர் ஆஃப் லைஃப் வாட்டர் அப்படிங்கிறது தான் பேசேஜ். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். இந்த ரிமைனிங் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.